கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி தாயே. என் உறவுகளே, உங்களோடு நான் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி. ஏன் இந்த பிறவி? ஒரு மனுஷனுக்கு வலி இருக்கும் பொழுது தான் மனசு ரொம்ப வலிமை பெறும். எல்லாருக்கும் பெயின் உண்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான பெயின். ஒருத்தவங்களுக்கு குடும்பத்தால் பெயின், ஒருத்தவங்களுக்கு தொழிலால் பெயின், இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பேசுகிற வார்த்தையினால் பெயின். நம்மளே நம்ம சில பேருக்கு அவங்கவுங்களுக்கு பெயினாக இருப்போம். ஏன்னா பிரச்சனை எங்கேருந்து வெளியிலேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறத விட நம்ம நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்கிறோம். அந்த சான்ஸ் அவங்க வாங்கினதுக்கு பிறகு அவங்க அதை தப்பாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பிரச்சனையாக வருது. அப்போ நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், ஏன் இந்த பிறவி அப்படின்னு. எல்லாருக்குமே ஒரு அர்த்தம் இருக்குங்க. இந்த அர்த்தத்தை பற்றி தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோடைய முடிவில் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம், இது எதையும் தாங்கும் இதயம் அப்படிங்கிறதையும், உங்களுடைய பெயினுக்கு மருந்தையும் நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்கள், ஏன் இந்த பிறவி? ஒரு வாழ்க்கையில் மனுஷன் நல்லா வாழ்கிறான்னா அவனுக்கு நம்பிக்கை இன்னும் இறக்கவில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ரொம்ப கஷ்டம். கஷ்டத்தை சந்திக்காதவங்க யாராவது இருக்காங்களா? மன நிம்மதியோடு எல்லாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நான் நல்லாயிடுவேன், என்றைக்காவது ஒரு நாள் என் கஷ்டம் போயிடும், என்றைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை இறக்கவில்லை அப்படிங்கிறத சொல்வதற்காகவே இந்த பூ உலகத்தில் பிறந்திருக்கீங்க. அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள், என்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டவங்க கிடையாதுடா, அதனால் என்ன கஷ்டப்பட்டிருக்கேன், என்னமோ நீ சின்ன கஷ்டப்பட்டுட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க, வா வா வா, எழுந்து வா, போய்கிட்டே இருப்போம் வா. இதான் தனுசு ராசிக்காரர்கள் பிறவி. இந்த பிறவி மற்றவங்களுக்கு நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றக்கூடியது. பல பேர் உடஞ்சவர்களுக்கு தீபம் ஏற்றக்கூடிய, உடந்த மனம், அவன் உழுந்துட்டான் சார்னா நீங்கள் எழுப்பி விட்றீங்க. நம்பிக்கை, எல்லா இடத்துலையும் நம்பிக்கை கொடுப்பீங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு பயணமாக பார்க்குறீங்க, பார்க்கணும். பயணம்னா என்ன? இந்த பயணத்தில் எப்போ வேணாலும் முடியும். இந்த பயணத்தை நல்ல விதமாக மாற்றிக்கொள்வது நம்ம கையில் இருக்குது. இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ இல்லை ஃப்ளைட்டோ பிடிக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல அந்த ஃப்ளைட்டை பற்றி ரிவ்யூ பார்க்குறோம், ரேட்டிங் பார்க்குறோம், அந்த பஸ்ஸை பற்றி ரேட்டிங் பார்க்குறோம், பார்க்குறோமில்ல, தெரிஞ்சிக்கிறோமில்ல. ஒரு காலத்தில் தெரியாத போது என்ன பண்ணீங்கன்னு கேட்குறீங்களா? தெரியாத போதும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அந்த காலகட்டத்தில் கூட ட்ரெயினில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ பக்கத்தில் இருப்பவர்களை பழக்கப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள். அந்த பயணத்தையே வாழ்க்கையாக, இந்த பயணம்னா ஒரு பயணம் கிடையாது, ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறேன் கிடையாது. இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகிறதுக்குள்ளே நான் எதையெல்லாம் சந்திக்கிறேன், இதில் என் வாழ்க்கை இருக்குது அப்படி நினைக்கக்கூடியவர்கள். அதுதான் நீங்கள் நினைக்கணும். அப்போ தான் உங்கள் கனவு மெய்ப்படும். ஏன்னா நிறைய நேரங்களில் உங்கள் கனவு என்ன பண்ணும்? தள்ளிக்கிட்டே போகும், தள்ளிக்கிட்டே போகும் கனவு. இந்த தனுசு ராசிக்கு மட்டும் கனவு சீக்கிரம் நிறைவேறாது. நானும் மாதம் மாதம் கனவுலாம் கண்டுறேன். ஏன்னா பல தோல்விகள் தான் உங்களை அனுபவமாக மாற்றுது.
இந்த பிறவியில் ரொம்ப கடினமான இடத்துல இருப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதனால் ஒரு தோல்வி வந்தால் கவலைப்படாதீங்க, 2 தோல்வி வந்தால் கவலைப்படாதீங்க. அனுபவமாக மாறி வைரமாக மாறிடும். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குங்க. எல்லோரும் வயிற்றில் தான் குழந்தை பெற்றிருப்பாங்க பெண்கள்லாம். ஆனால் ஆணும் பெண்ணும் தனுசில் எந்த ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் யாராக, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உங்கள் மனமே ஒரு குழந்தை. அது என்றைக்கும் உயிரோடு தான் இருக்கும். மனம் உயிரோட்டத்தோடு இருக்கும். அப்படின்னா என்ன? ஜெயிச்சிருவோம், நம்பிக்கை. இதுதான் தனுசு. இந்த பிறவி இன்னொருத்தவங்களை ஊக்கப்படுத்துவதற்காக உங்களுக்கு வார்த்தை சொல்ல தெரியும். ஒருத்தன் பசியில் இருப்பான், சாப்பாடு கிடைக்காது. ஆனால் அவங்ககிட்ட கூட சொல்லுவீங்க, கவலைப்படாது, இன்னொரு 5 நிமிஷத்தில் சாப்பாடு கிடச்சிடும், அந்த வேலையை மட்டும் செத்து பார்த்துரு. அவன் 5 நிமிஷத்தில் சாப்பாடு கிடைக்கும்னு அந்த வேலையை பார்ப்பான். ஊக்கப்படுத்துறது. உலக பார்க்குற பார்வை வேறு, நீங்கள் பார்க்குற பார்வை வேறு. இந்த உலகத்தை பார்க்கும் பார்வை உங்களுக்கு ரொம்ப பெருசு. யாரையும் சாதாரணமாக இட போட மாட்டீங்க. ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி பண்ணுது, இப்படி பண்ணலாமே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இந்த உலகம் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை உயிர் மாதிரி கொடுக்கும். உங்களுக்கு மட்டும் ஒரு சுதந்திரம் கிடைக்கும். அதுவே உங்களுக்கு பல காலங்களுக்கு பிறகு தான் புரியும். ஆமாம், இல்லை என்னை யாரும் கட்டுப்படுத்தலையே, நான் சுதந்திரமாக இருக்கேன்ல அப்படின்னு ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரிய வரும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனம் உடைந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுடைய பலம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஆனால் உடையும். அந்த நேரத்தில் மனம் மீண்டும் எழுந்து வரும். உங்களுக்கு கிடைக்கிற சுதந்திரம் மாதிரி அதுதான் உங்களோட உயிர் ஓட்டம். அதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்தால் உங்களுக்கு பிடிக்காது. உங்கள் சுதந்திரத்தை யாராவது பறிக்க நினச்சா அது உங்களுக்கு பிடிக்காது. இன்னொருத்தவங்க கட்டளை இட்டால் அது உங்களுக்கு பிடிக்காது. இந்த உலகத்தை அப்படி ஒரு பார்வை தான் நீங்கள் பார்க்குறது. அதனால் தனுசு ராசிக்காரர்களை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். அதனால தான் இந்த பிறவியில் உங்கள் நம்பிக்கையை தான் உங்கள் வாழ்க்கையாக மாற்றி போயிட்டுருக்கீங்க. எத்தனை பேர் உள்ளே வந்து வெளியில் போனாலும் இந்த உலகத்திலே தனக்கென்று ஒரு இடத்தை தீர்மானித்து கொண்டு அந்த இடத்திலே எப்படி வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட தனுசுக்கு இந்த பிறவி பலன் என்ன அப்படின்னா, இந்த நம்பிக்கை இன்னும் இறக்கவில்லைங்கிறத எல்லாருக்கும் சொல்வதற்காக பிறந்திருக்கீங்க. நம்புங்க, நல்லது மட்டும் நடக்கும். என்ன உறவுகளே, இந்த பிறவி பலன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒன்றை உங்களோடு உணர்த்துவதற்கும் உங்களோடு கொண்டு வருவதற்கும் முயற்சி செய்கிறது. என்னுடைய வடிவத்திலே இந்த உலகம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுகிறது. பிரபஞ்சம் ஒரு பெரிய கனெக்ஷன். கவலைப்படாதீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிறவியில் பின்வாங்கக்கூடாது முன்வைத்த காலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விஷயம், நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, முன்வைத்த காலை பின்வாங்கக்கூடாது. வச்சுட்டோம், அடுத்த கட்டத்தை ஆண்டவன் பார்த்துப்பான். பல நேரங்களில் நமக்கு ஏற்படுற பெயின் நம்மளை வலிமையாக்குதுங்கிறத மட்டும் நம்புங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை நினச்சி பாருங்கள். அது மட்டும் நடக்கலைன்னா இன்றைக்கி நாம் இந்த நிலைமையில் நல்லா இருக்க மாட்டோம். ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், எதையோ இழந்திருப்போம், யாரையோ இழந்திருப்போம், ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய பலம். அதில் கற்றுக்கிட்ட பாடம் தான் இன்றைக்கி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறோம். இதை இந்த பிரபஞ்சம் உணர்த்துகிறது. கடவுள் போடக்கூடிய, ஆண்டவன் போடக்கூடிய நாடகதாரி ஆண்டவன், அவன் நடிக்க வைக்கிறான், நம்மெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். டைரக்ஷன் ஒன்லி கடவுள். அவன் இயக்குகிறான், நாம் இயங்குகிறோம். இதுக்கு இடையில் நாம் அவசரப்படுறோம். என்ன அவசரப்படுறோம்? நான் இன்றைக்கி நினைக்கிறது நடக்கலை, மற்றவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை, எல்லாரும் சொல்கிற வார்த்தை. ஆனால் மற்றவன்லாம் நல்லா இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்றதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நாளைக்கு நல்லா இருக்க போகிறோங்கிறத யோசிக்கணும். காலங்கிற பள்ளிக்கூடத்தில் நாம் இருக்கிறோம்.
இந்த பள்ளிக்கூடத்தில் சீக்கிரமாக வெளியில் வர முடியாது. கடைசி வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் பயணம். எல்லா பள்ளிக்கூடத்திலிருந்து வாழ்க்கையில் வெளியில் வந்துடலாம். 10வது வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம், 11வது 12வது ஒரு பள்ளிக்கூடம், காலேஜி யூஜி ஒரு பள்ளிக்கூடம், அது கல்லூரி நீங்கள் சொல்கிறீங்க, பிஜி ஒரு கல்லூரி. கல்வி பயிலக்கூடிய இடம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் காலத்தில் பயிலக்கூடிய இடம் ஒன்றே ஒன்று தான். இதான் வாழ்க்கை. டெய்லி ஒன்று படி, டெய்லி ஒன்று கற்றுக்கோ, அவ்வளோதான். டெய்லி காலையில் எழுந்திருக்கிறதே வரோம். இன்றைக்கி ஏதோ கற்றுக்க பிறந்திருக்கேன்டாண்ணா அப்படி நம்ம நினப்போம். இன்றைக்கி ஏதோ கற்றுக்க பிறந்திருக்கிறேன், இன்றைக்கி ஏதோ ஒன்று என்னால் ஒன்று படைக்கப்பட போகுது, இன்றைக்கி ஏதோ ஒன்று உணர போகிறேன், இப்படி நம்ம நினப்போம். இன்னிலேருந்து நாம் எல்லாம் எப்படி நினைக்கிறோம்? ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளப் போகிறேன், ஏதோ ஒன்றை நான் படைக்கப் போகிறேன், ஏதோ ஒன்றை நான் உணரப் போகிறேன். இது மூணையும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் ஆரம்பம், எதையும் தாங்கும் இதயம் நமக்கு இருக்குது. நாம் எல்லாரும் ஒன்றுபடுவது ஒரே ஒரு விஷயத்தில் தான், ஆன்மீகம், பக்தி, இறைவனுடைய எண்ணம். இந்த பிரபஞ்சத்தில் எந்த மனுஷனையும் நம்பாத, கடவுளை நம்பு. நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளோ வருத்தத்தில் இருந்தாலும், என் தங்கங்களா, என் பிள்ளைகளா, என் செல்லங்களா, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவனை நேசிங்க, ஆண்டவனுடைய பாதத்தை பிடிங்க. நீ எந்த ஆண்டவனை வேணாலும் எடுத்துக்கோ, உனக்கு என்ன பிடிக்குதோ உனக்கு பிடிச்ச ஆண்டவன்கிட்ட நீ பேசு. அந்த ஆண்டவன் உன்னை சோதிக்க மாட்டான், கண்டிப்பாக விடை கொடுப்பான். நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு இரண்டு பக்கமும் ஒன்றாக தெரியக்கூடியது. மற்ற எதுவுமே ரெண்டு பக்கமும் ஒன்றா தெரியாது. அதனால் நம்பிக்கையை எல்லா இடத்துலையும் வை. அந்த பிரபஞ்சம், அந்த ஆண்டவன் இந்த வெற்றியை தீர்மானம் பண்ணுவான். இந்த பிறவி எல்லாத்தையும் தாங்கி வலிமை பெற்று அர்த்தமானதாக மாறுமே தவிர இது அர்த்தம் இல்லாததாக போகாது. அர்த்தம் இதா ராஜா. ஆல் த பெஸ்ட். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.